هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள் எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாமெல்லாம் துல்ஹிஜ்ஜா மாதத்தை அடைந்தவர்களாக இஸ்லாம் காட்டி தந்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு வணக்கத்தையும் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் முஸ்லிம்கள் கொண்டாட வேண்டிய ஒரு பெருநாளையும் எதிர்பார்த்தவர்களாக வீற்றிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அந்த இரண்டு அம்சங்களையும் பற்றி ஒரு சில விடயங்களை எடுத்து சொல்ல ஆசைப்படுகின்றேன். நாங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய இஸ்லாம் முஸ்லிம்கள் கொண்டாட வேண்டும் என்று காட்டி தந்திருக்கின்ற பெருநாள் தான் ஹஜ் பெருநாள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெருநாள். பொதுவாகவே பெருநாளுடைய தினம் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் விளங்கி வைக்க வேண்டிய ஒரு அடிப்படை என்னவென்று சொன்னால், பெருநாள் என்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த நாளை பெருநாளாக காட்டி தந்திருக்கிறார்களோ, எந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று காட்டி தந்திருக்கிறார்களோ அந்த நாளைத்தான் கொண்டாட வேண்டும், அந்த நாளைத்தான் பெருநாளாக எடுக்க வேண்டும். அதற்கு அப்பால ஒரு முஸ்லிம் எந்த ஒரு நாளையும் விழா கொண்டாடுகிற நாளாக, சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்கிற நாளாக என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது என்ற ஒரு அடிப்படையை படிக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். மதீனத்து வாசிகள் என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய வழக்கப்படி 2 நாட்களில் சந்தோஷமாக இருக்கிறார்கள், 2 நாட்களை கொண்டாடுகிறார்கள். அப்பொழுது நபிகளார் கேட்கிறார்கள்,
இது என்ன நாள் இது, ஏன் நீங்கள் இந்த 2 நாளையிலும் கொண்டாடுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த நபித்தோழர்கள் மதீனத்து வாசிகள் சொல்கிறார்கள், நாங்கள் ஜாயிலியா காலத்திலிருந்து இந்த 2 நாளையும் கொண்டாடுவோம், அந்த அடிப்படையில் தான் கொண்டாடி வருகிறோம் என்று சொன்ன பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த 2 நாட்களை விட, அந்த நீங்கள் கொண்டாடுகிற 2 நாட்களை விடவும் அல்லாஹ் சிறந்த 2 நாட்களை உங்களுக்கு மாற்றி தந்து விட்டான். அதுதான் ஒன்று நோன்பு பெருநாள், இன்னொன்று ஹஜ் பெருநாள் என்று சொன்னார்கள். எனவே பெருநாட்களை உருவாக்குவது என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையிலும் நபிகளாருடைய வழிமுறையின் அடிப்படையிலும் வர வேண்டுமே தவிர நாங்கள் நினைத்த நாட்களை எல்லாம் என்ன செய்ய முடியாது, உருவாக்கி கொள்ள முடியாது. இன்றைக்கு பாடசாலை மட்டங்களில் பொதுவாகவே இஸ்லாமிக் டே என்றொன்றை கொண்டாடுவதை பார்க்கலாம், ஆசிரியர் தினம் என்றொன்றை கொண்டாடுவதை பார்க்கலாம், முதியோர் தினம் என்றொன்றை கொண்டாடுவதை பார்க்கலாம். இப்படி ஒரு சில தினங்களை வருடத்தில் குறிப்பிட்டு கொண்டாடுகிற காட்சிகளை பார்க்கிறோம். முஹம்மது நபி பிறந்த தினம், நபிகளார் மிஅராஜ் போன தினம், இப்படியெல்லாம் கொண்டாடுகிற காட்சிகளை பார்க்கிறோம். இப்படி ஒரு முஸ்லிமுக்கு ஒரு நாளை குறிப்பிட்டு கொண்டாடுகின்ற விழா செய்கிற நாளாக ஆக்க முடியுமா என்று கேட்டால் அதுவும் மார்க்கத்தில் புகுத்தப்பட்ட அம்சம்தான். எனவே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தாண்டி போய் மூன்றாவது ஒரு நாளை என்ன செய்ய முடியாது, விழாவாக கொண்டாடுகிற தினமாக எடுக்க முடியாது. அது இஸ்லாமிக் டே என்று வந்தாலும் சரி. இஸ்லாத்தை கொண்டு வந்து பூரணப்படுத்தி தந்த நபிகளார் இஸ்லாமிக் டே ஒன்றை கொண்டாடினார்களா? முஸ்லிம்கள் அவர்கள் தமிழ் டே கொண்டாடுவார்கள், இவர்கள் ஆங்கில டே கொண்டாடுவார்கள். அதற்காக முஸ்லிம்கள் இஸ்லாமிக் டே ஒன்றை உருவாக்குவதா? முடியாது. விழா என்று சொன்னால், பெருநாள் என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு 2 நாள் தான். அதை தாண்டி என்ன செய்ய முடியாது, ஒரு பெருநாளை உருவாக்க முடியாது என்பதை அடிப்படை அம்சமாக புரிந்து கொண்டு எங்களுக்கு முன்னால் வரக்கூடிய இந்த பெருநாளை இஸ்லாமிய சட்டப்படி எப்படி நாங்கள் கொண்டாடுவது, அதற்கான ஒரு சில சட்ட திட்டங்களை உங்களுக்கு நான் எடுத்து சொல்லுகிறேன். பெருநாளுடைய தினம் என்று வருகிற பொழுது பெருநாளுடைய தினத்தை நபிகளார் எப்படி ஆரம்பித்தார்கள்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவ்வலு மா நப்தஉ ஃபீ யௌமினா ஹாதா அன் நுஸல்லிய. பெருநாளாகிய இந்த தினத்திலே நாங்கள் முதலாவது செய்கிற வேளை தொழுகைதான். எனவே பெருநாளுடைய தினத்தில நபிகளார் செய்த முதலாவது வேளை தொழுகைதான். பெருநாளுடைய தொழுகையைத்தான் செய்தார்கள். அன்பாண்டவர்களே, இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தை பார்க்கிறோம். பெருநாளுடைய தொழுகை என்பது சாதாரணமாக சூரியன் உதித்ததில் இருந்து 9 மணி 10 மணி வரைக்கும் என்ன செய்கிறார்கள், பிற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நபிகளார் என்ன சொன்னார்கள், இன்றைய தினத்தில் முதலாவது செய்கிற வேளை. அப்படியானால் சூரியன் உதித்து மிக சொற்ப நேரத்தில் நிறைவேற்றப்பட வேண்டியதுதான் எது? பெருநாளுடைய தினம் என்பதை என்ன செய்து கொள்ள வேண்டும், நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெருநாளுடைய தினத்திற்காக குளிப்பது கட்டாயமா என்று கேட்டால், இன்றைக்கு பெரும்பாலும் 9 மணி 10 மணிக்கு தொழுவிக்கிறவங்கள போய் பாருங்க, என்ன காரணம் சொல்லுவாங்க தெரியுமா? குளிக்கணுமே, அதற்காக மக்களுக்கு நேரம் கொடுக்கணுமே, அதனாலதான் பிற்படுத்துறோம் சொல்லுவாங்க. ஆனால் ஜும்மாவுடைய தொழுகைக்கு குளிப்பது கடமை என்று வந்தது போன்று பெருநாளுடைய தின குளிப்புக்கு ஒரு ஆதாரம் வந்திருக்கிறதா என்று பார்த்தால் எந்த ஆதாரத்தையும் பார்க்க முடியாது. பெருநாளுடைய தின குளிப்பை வலியுறுத்தி எந்த ஒரு ஹதீஸையும் பார்க்க முடியாது. இது முதலாவது நம்ம விளங்க வேண்டியிருக்கிறது. எனவே பொதுவாகவே ஜும்மாவுடைய தினத்துக்கு நபிகளார் குளிக்க சொன்னார்கள். அந்த அடிப்படையில தான் ஜும்மா உண்டு, பெருநாள் ஹுத்பா உண்டு இருக்கிறது என்ற அடிப்படையில பெருநாளுடைய தினத்திலும் குளிக்கலாமே அல்லாமல் அதை காரணம் சொல்லி என்ன செய்யக்கூடாது, தொழுகையை பிற்படுத்த கூடாது என்பதை என்ன செய்ய வருகிறேன், உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள வருகின்றேன். எனவே அன்பாண்டவர்களே, சுபக தொழுது விட்டு வருகிறோமா, சூரியன் உதிக்கிறதா, அதோடு நம்ம என்ன செய்ய வேண்டியதான், பெருநாள் தொழுகைக்கு எங்களை நாங்கள் தயார்படுத்த வேண்டியதான் என்பதை நாங்கள் பெருநாளுடைய தினத்தை ஆரம்பிக்கின்ற அந்த அம்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பாண்டவர்களே, பெருநாளுடைய தொழுகையை பொறுத்தவரையில் நோன்பு பெருநாளாக இருந்தால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வெளியே வருவார்கள் என்றால் ஹதீதுகளில் பார்க்க முடிகிறது. புகாரியிலே 953வது ஹதீஸாக பார்க்கலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாளாக இருந்தால் ஈத்தம்பழங்களை சாப்பிடாமல் வீட்டை விட்டு வெளியேற மாட்டார்கள். வயக்குலுஹுன்ன வித்ரா, அதையும் ஒற்றைப்பட சாப்பிட்டு விட்டு வருவார்கள்.
நோன்பு பெருநாளாக இருந்தால் நபிகளார் ஈத்தம்பழங்களை சாப்பிட்டு விட்டு வருவார்கள், அதுவும் ஒற்றைப்பட சாப்பிட்டு விட்டு வருவார்கள். ஹஜ் பெருநாளாக இருந்தால் தொழுகையை முடித்து விட்டு போய் தான் என்ன செய்வார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுவார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்க முடிகிறது. எனவே இதுவும் பெருநாளுடைய தினத்தில் என்ன கடைபிடிக்க வேண்டிய ஒரு சுன்னா. நோன்பு பெருநாளாக இருந்தால் சாப்பிட்டு விட்டு போவோம், ஹஜ் பெருநாளாக இருந்தால் தொழுது விட்டு வந்து என்ன செய்வோம், உதுஹிய்யாவை அந்த அளவு வேகமா அறுக்க முடியும் என்றால் அதை அறுத்து அதையே சாப்பிடுவது என்ன. நபிகளார் அப்படியே சொல்வார்கள், நாங்கள் தொழுகையை முடித்து விட்டு வந்து எங்களுடைய உதுஹிய்யாவில் இருந்து சாப்பிடுவோம் என்கின்ற அளவுக்கு உதுஹிய்யாவை அந்த அளவு வேகமாக செய்ய முடியுமா, அதை முடிச்சு அதை சாப்பிடுறதும் என்னதான். உதுஹிய்யா அந்த அளவு வேகமாக செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம்ன்றதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த கட்டம் இந்த பெருநாளுடைய தினத்துக்கு நம்ம வரும் பொழுது அதிலும் நபிகளார் ஒரு சுன்னாவை காட்டி தந்தார்கள். எப்படி நபித்தோழர்கள் சொல்லுவார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்காக வந்தால் கான யுகாலிஹு தரீக், பாதையை மாற்றம் செய்பவர்களாக இருந்தார்கள். வரும் பொழுது ஒரு பாதையில வருவார்கள், திரும்பி செல்லும் பொழுது வேறொரு பாதையிலே போவார்கள். இது நபிகளார் இப்படி ஒரு சுன்னாவை செஞ்சிருக்கிறாங்க. என்ன காரணத்துக்காக செஞ்சாங்க என்ற காரணம் எல்லாம் நபிகளார் என்ன செய்யல, சொல்லி தரல. எனவே நம்ம பெருநாள் தொழுகைக்கு போற இடத்துக்கு இரண்டு வழிகள் இருக்குமானால் ஒரு வழியில போறது இன்னொரு வழியில திரும்பி வாரது என்ன சுன்னாவாக இருக்கிறது என்பதையும் நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும், கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். இதுவும் இஸ்லாமிய முறைப்படி பெருநாளை கொண்டாடுவதற்கான ஒழுங்குமுறைகள் ஒன்றுதான். அடுத்தது நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய அம்சம் என்னவென்றால், இந்த பெருநாள் தொழுகையை எங்கே நிறைவேற்றுவது, எப்படி நிறைவேற்றுவது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெருநாள் தொழுகை நிறைவேற்றுவதை பொறுத்தவரையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நபித்தோழர்கள் என்ன சொல்கிறார்கள், கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்ருஜு யௌமல் ஃபித்ரி வல் அத்ஹா இலல் முஸல்லா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாள் தினத்திலும் ஹஜ் பெருநாள் தினத்திலும் பள்ளியில தொழ மாட்டாங்க, முசல்லாவுக்கு வெளியேறி செல்வார்கள். முசல்லாண்டு சொன்னா என்ன, முசல்லாண்டா தொழக்கூடிய திடல், மஸ்ஜிதுண்டா அதுக்கு கட்டப்பட்ட இடம். இது மஸ்ஜிது, ஆனா ஒரு கிரவுண்ட் இருக்குது அல்லது ஒரு முற்றவெளி இருக்குது, அங்க நம்ம தொழுகிறோம்டா அந்த இடத்துக்கு முசல்லாண்டு சொல்லுவோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதுன் நபவியுடைய சிறப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. ஏனைய இடங்களில் தொழுவதை விட மஸ்ஜிதுன் நபவியில் தொழுவது சிறப்பா இல்லையா? அதிலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிகளாருடைய மிம்பருக்கும் நபிகளாருடைய வீட்டுக்கும் இடையில் நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவு சிறந்த இடத்தை விட்டுதான் நபிகளார் எங்கே போனார்கள், கஸீர் இப்னு ஸல்த் என்பவருடைய வீட்டுக்கு முன்னால் இருந்த மிகப்பெரிய ஒரு திறந்த வெளியில் தான் நபிகளார் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு சுன்னா வந்திருக்கிறது தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும் பொழுது முன்னால் ஒரு சுத்ரா, ஒரு திரை இல்லாமல் தொழ மாட்டார்கள், ஒரு தடை வைக்காமல் தொழ மாட்டார்கள். இப்படி ஒரு திறந்த வெளியில நின்று என்ன செய்யறது இல்ல, நபிகளார் தொழுகிறது இல்ல. முன்னால் ஏதாவது ஒரு பொருள் என்ன செய்வார்கள், கம்பு போன்ற ஒரு பொருளை தடையாக எடுத்துக் கொள்வார்கள். எந்த அளவுக்கு நபிகளார் சொல்கிறார்கள் தெரியுமா? நபிகளார் தொழுகைக்கு போகும் பொழுது அவர்களோடு அந்த தடியும் தூக்கி செல்லப்படும். இந்த அளவுக்கு கவனிச்சாங்க ரசூலுல்லாஹ். பள்ளியில தொழுதா இந்த தொல்லையெல்லாம் இருக்குதா, முன்னால மதில் இருக்கும் தொழுதுட்டு போயிடலாம், முன்னால செவர் இருக்கும் தொழுதுட்டு போயிடலாம். நபிகளார் திடலுக்கு போவார்கள் என்பதும் ஒரு சுன்னா. திடலுக்கு போகும் பொழுது இது மாதிரி ஒரு கம்பு அதை முன்னால நட்டி அதை நோக்கி தான் ரசூலுல்லாஹ் தொழுவாங்க. இந்த அளவு என்ன செய்யப்பட்டிருக்குது, சுன்னா கவனிக்கப்பட்டிருக்குது. ஆனால் என்ன கவலை தெரியுமா, நபிகளாருடைய வாழ்நாளிலே ஒரு நாளாவது பள்ளியில் தொழுதிருக்கிறார்களா என்று பார்த்தால் எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனா இன்றைக்கு பாருங்க, வாழ்நாளில் ஒரு தடவை கிரவுண்ட்ல தொழுது அது பெரிய வேலை. அந்த அளவு பள்ளியில தான் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன, பள்ளியில இடம் இல்லை. அன்றைக்கு பள்ளியில இடம் இருக்கலையாம் ரசூலுல்லாஹ் காலத்துல. அன்பார்ந்தவர்களே, அதனாலதான் ரசூலுல்லாஹ் வெளியே போனாங்களாம். நான் கேட்கிறேன், இன்றைக்கு பள்ளியில இடம் இருக்குதோ? அப்ப ஏன் ஆண்களுக்கு வேற பெண்களுக்கு வேற தொழுவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அப்படித்தானே? ஊர்ல புத்தள டவுன்ல உள்ள எல்லாரும் புத்தளம் பெரிய பள்ளிக்கு போனா புத்தளம் பெரிய பள்ளி கொள்ளுமா? ஆண்கள் பெண்கள் எல்லோரும் சேர்ந்து போனா கொள்ளுமா? அன்பாண்டவர்களே, அது ஒரு காரணமே கிடையாது. நபிகளார் காரணம் சொல்லாததற்கு நம்ம ஒரு காரணம் வைக்க கூடாது.
நபிகளார் இதுக்குத்தான் நான் போனேன் என்று சொன்னா சொல்லலாம். நபிகளார் சொல்லாத வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, நம்ம காரணம் கற்பிக்க போகக்கூடாது. நபிகளார் போனாங்களா, சமிஅனா வ அத்தஅனா, செவிமடுத்தோம், வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினோம். எனவே நபிகளார் பொதுத்திடலிலே திறந்த வழிகளில் தொழுவித்தார்கள் என்றால் இன்றைக்கு நானும் நீங்களும் பள்ளிக்குள் அந்த வணக்கத்தை ஆக்குவதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கவனித்தார்கள் என்று சொன்னால், பெருநாளுடைய தொழுகையை பொறுத்தவரையில் ஏனைய தொழுகைகளுக்கு வலியுறுத்தப்படாத அளவுக்கு பெருநாள் தொழுகைக்கு பெண்கள் வர வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால், உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அமரனா, நபிகளார் எங்களுக்கு கட்டளை போட்டார்கள். சும்மா சொல்லல, விளங்குதா? நபிகளார் எங்களுக்கு ஆர்டர் போட்டார்கள், கட்டளை போட்டார்கள். அன்னுஹ்ரிஜல் அவாத்திக வதவாத்துல் ஹுதூரி. என்ன சொல்றாங்க தெரியுமா? கன்னி பெண்கள் இருக்கிறாங்க பாருங்க, கன்னி பெண்கள். தவாத்துல் ஹுதுர், கன்னி பெண்களையும் ஒரு சாரார் இருப்பாங்க, வீட்டுள்ளுக்கே மறைஞ்சி வாழ்வாங்க. அவங்க எதுக்குமே வெளியே வர மாட்டாங்க. பெண்களை மட்டும் வர சொன்னா போதுமா இல்லையா? ரசூலா எந்த அளவு தெளிவா சொல்லி இருக்கிறாங்க, பெண்களும் வரணும், வீட்டுக்குள் முடங்கி வாழுகின்ற அந்த கன்னி பெண்களும் என்ன செய்யணும், பெருநாள் தொழுகை திடலுக்கு வர வேண்டும். எந்த அளவுக்கு சொன்னாங்க தெரியுமா? மாதவிடாய் காலத்து பெண்கள் இருந்தால் அவர்களும் வர வேண்டும் என்று சொன்னார்கள், அவர்களும் வர வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு சில பெண்மணிகள் எழும்பி கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்களில் சில பெண்களுக்கு முழுக்கவும் மறைக்கின்ற ஆடை இல்லையே, நாங்களும் வர வேண்டுமா என்று கேட்டார்கள். நபிகளார் தெரியுமா சொன்னார்கள், இன்னொரு பெண்ணிடத்திலே இரவல் வாங்கி உடுத்துக் கொண்டு வா என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் எந்த அளவு வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். நம்ம அந்த வணக்கத்தை கொண்டு போய் பள்ளியில வச்சு, பள்ளிக்கு என்ன, ஒரு சாரார் சும்மாவே வாரதில்லை, இன்னொரு சாரார் மாதவிடாய்ந்து வாரதில்லை. என்னப்பா, ரசூலுல்லாஹ்வோட சுன்னாவை வலியுறுத்தி நபிகளார் செய்த மாதிரி இதை செய்ய முடியாது? அன்பாண்டவர்களே, இதுல ஆழமான ஒரு தத்துவம் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? என்னண்டா, இன்றைக்கு பொதுவாகவே இஸ்லாத்திர விரோதிகள் முதலாவது பிரச்சனை வந்தா எதுல போய் கைய வைக்கிறது? எதுல போய் கைய வைக்கிறது? பள்ளியில தான் கைய வைக்கிறது, இல்லையா? பள்ளியை பத்த வைக்கணும், பள்ளியை உடைக்கணும், அப்ப முஸ்லிம்களோட ரத்தம் கொதிக்கும். அன்பாண்டவர்களே, முஸ்லிம்களுடைய ரத்தம் கொதிக்கத்தான் வேண்டும். ஆனால் நபிகளார் ஏனைய சமூகங்களுக்கு போன்று பள்ளியில தான் போய் தொழணும் சொன்னாங்களா? நபிகளா சொன்ன, என்னுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பம்சங்களில் ஒன்றுதான் இந்த பூமி முழுக்க மஸ்ஜிதாக்கப்பட்டது, இந்த பூமி முழுக்க பள்ளியாக்கப்பட்டது. எந்த இடத்தில் தொழுகை அடைந்து கொள்வார்களோ அந்த இடத்தில் அவர்கள் தொழலாம். இந்த அனுமதி இருக்குது. நம்ம போய் ஒரு நாளைக்கு பெருநாள் தொழுகைய இந்த புத்தளத்தில் இருக்கக்கூடிய பெரிய மைதானத்தை பிடித்து தொழுவித்தோம். மற்ற மக்கள் உள்ளது ஆட்டோமேட்டிக்கா என்ன தெரியுமா வரும்? இவன் பள்ளியை கட்டி பிடிக்கிற சமூகம் இல்லப்பா, நம்ம பள்ளியை உடைச்சாலும் முத்தத்துல தொழுவானுங்க, இல்லையா? வராதா? நம்ம பள்ளி 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 நின்றோம், அவனும் அதைத்தான் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். என்ன சொல்ல வேண்டும்? நீ பள்ளியை உடை, நாங்கள் முத்தத்திலே தொழுவோம், நாங்கள் வெளி மணலிலே தொழுவோம். பிரச்சனையா? இதை நம்ம அவனுக்கு காட்டல. நம்மட சமூகம் முற்றவெளிகளில் நின்று தொழுது காட்டவில்லை. பயணம் போனாலும் தொழுகிறதில்லை, ட்ரிப் போனாலும் தொழுகிறதில்லை. அவன் நினைச்சுக்கிட்டான் இவன்ட பள்ளிதான் வணங்குற இடம் உண்டு. எனவே அவன் என்ன செய்யறான்? எனவே அன்பாண்டவர்கள், இதில் ஆழமான ஒரு தத்துவம் இருக்குது. முழு ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் சேர்ந்து பொதுத்திடலில் தொழுது எங்களுடைய ஒருங்கமைப்பை காட்டுவோமாக இருந்தால் அவர்களுக்கு விளங்கும் என்ன தெரியுமா? இவனுக்கு தொழுகிறதுக்கு பள்ளி முக்கியம் இல்லைன்றது விளங்கிடும். அப்ப நம்ம பள்ளியை உடைக்கிறது, பத்த வைக்கிறது வேஸ்ட் விளங்குமா இல்லையா? எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருடைய சுன்னால ஒரு நலவு இருக்குது, இல்லாம இருக்காது. எனவே இந்த நலவை என்ன செய்வோம்? நம்ம நடைமுறைப்படுத்தி காட்டுவோம். அதுல வேற என்ன நிலைமை? அன்பாண்டவர்களே, இந்த சுன்னத்தை செய்யறதுக்கு என்னென்னமோ காரணம். ஷாஃபி இமாம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஷாஃபி இமாம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன வார்த்தை சொன்னாங்க? பள்ளியில மைதானத்திலையும் தொழலாம், பள்ளியிலையும் தொழலாம், எனக்கு பள்ளியில தொழுகிறது விருப்பம் உண்டாங்க. அதுக்குதான் ஷாஃபி மதுஹபுன்னு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அடது ஷாஃபி இமாமுடைய விருப்பம் அப்பா, அல்லாஹ்வுடைய விருப்பம் எப்படி இருந்தது? ஹுலஃபாக்களுடைய காலத்தை எடுத்து பாருங்கள், தாபியங்களுடைய காலத்தை எடுத்து பாருங்கள். கசீர் இப்னு சல்த் என்பவருடைய வீட்டு தடலில் தான் தொழுவிக்கப்பட்டிருக்கிறது. மர்வானுடைய ஆட்சி காலம், மர்வானுடைய ஆட்சி காலம். அவருடைய ஆட்சி காலத்தில் பெருநாள் தொழுகைக்கு என்ன செய்கிறார்கள்? போகிறார்கள். அந்த நேரத்தில் இருக்கிறார் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
அவங்க சொல்றாங்க, நாங்க கசீர் இப்னு சல்துடைய வீட்டுக்கு முன்னாலதான் தொழுவோம். அன்றைய தினம் நம்ம போய் பார்த்தா என்ன நடக்குது, ஒரு மிம்பர் மேடையை கட்டி வச்சிருக்கிறாரு. அதுவரைக்கும் மிம்பர் மேடை இருக்கவில்லை. பெருநாள் தொழுகைக்கு மிம்பர் மேடை அவசியமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு மிம்பர் மேடையை பயன்படுத்தவில்லை. என்ன சொல்றாங்க, மர்வான் என்பவர் தான் முதல் தடவையாக என்ன செய்கிறார், மிம்பர் மேடையை கட்டி. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா என்ன தெரியுமா, தொழுது போட்டு தான் உரை நிகழ்த்துவார்கள், ஜும்மாவை போல அல்ல. பெருநாள் தொழுகை தொழுது போட்டு தான் ஜும்மாவை நடத்துறது. இவர் என்ன செய்யறாரு, வந்த வரத்துக்கு எங்க போறாரு, மிம்பர் மேடைக்கு ஏற போறாரு. அபூ ஸைத் குத்ரி என்ன தெரியுமா செஞ்சாங்க, ஃபஜதபஹு, அவர் உடுப்பை பிடிச்சி இழுக்கிறாங்க. நபிகளாருடைய சுன்னாவுக்கு மாறு செய்யாதே என்று சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அவர் சொல்கிறார், உங்களுக்கு தெரிஞ்ச காலமெல்லாம் மலையேறி போயிட்டுது, நம்ம இப்படித்தான் செய்வோம்டார். என்ன தெரியுமா சொன்னாரு, கய்யறுத்தும் வல்லாஹி கய்யறுத்தும், கய்யறுத்தும் வல்லாஹி கய்யறுத்தும், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மாற்றி விட்டீர்கள், மாற்றி விட்டீர்கள் என்ன செய்தார்கள், சத்தியம் செய்து சொன்னார்கள். முஸ்லிமிலே ஹதீஸ் வருகிறது, சும்மன் ஸரஃப, அவர் திரும்பி போயிட்டார்னே வருகிறது. கையால இழுத்து பார்த்தார், கையால தவ்வா, நாவால் எடுத்து சொன்னாரு, சரி வரல, கையால தவ்வா செஞ்ச, நாவால தவ்வா செஞ்சாரு. மூணாவது கட்டம் சும்மன் ஸரஃப, உள்ளத்தால வெறுத்து ஒதுங்கி திரும்பி போயிட்டார்னு முஸ்லிம்ல ஹதீஸ பார்க்க முடிகிறது. அதுக்கு பின்னாலதான் சொன்னாங்க, நபிகளார் சொன்னதை நான் இந்த காதினால் கேட்டிருக்கிறேன், யார் ஒரு பாவத்தை கண்டு ஒரு தவறை கண்டால் அவர் கையினால் தடுக்கட்டும், முடியாவிட்டால் நாவினால் தடுக்கட்டும், முடியாவிட்டால் உள்ளத்தினால் தடுக்கட்டும், அதுதான் ஈமானின் கடைசி கட்டம் என்று அந்த கட்டத்தில் தான் யார் சொன்னா, அபூ ஸைத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்ற செய்தியை புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்க முடிகிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகையில் மிம்பர் மேடையை பயன்படுத்தாத வரைக்கும் நம்ம பயன்படுத்துறது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒன்றை நுழைவிக்கிற குற்றத்தில் என்ன செய்யும், கொண்டு போய் சேர்க்கும்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்த விஷயம் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் ஒரே நேரத்தில் எடுத்து ஒரு தடவை தான் தொழுவிச்சாங்க, ஒரு தடவை தான் தொழுவிச்சாங்க. ஆனா பெண்களுக்கு தனிய ஒரு அறிவுரை பண்ணினாங்கன்னு வந்திருக்குது. ஆண்களுக்கு பண்ணி போட்டு பிலால் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து சென்று பெண்களுக்கு முன்னால் நின்று கொண்டு என்ன செய்தார்கள், அவர்களுக்கு ஒரு நசீஹத் அறிவுரை பண்ணினாங்கன்னு வந்திருக்குது. ஆனா இன்றைக்கு என்ன நிலைமை, பெண்களுக்கு ஒரு நேரம், ஆண்களுக்கு ஒரு நேரம். அட இப்படி நீங்க ரெண்டு தடவை தொழுவிக்கிறீங்களே அப்பா, நபிகளார் ஒரு தடவை செய்த வணக்கத்தை ஒரே பள்ளியுள்ளுக்கு ரெண்டு தடவை செய்றீங்களே, இதுக்கு என்ன அடிப்படை, அதுல வேற பார்க்கணும். ரெண்டு பேர் வந்து நிப்பாங்க, இந்த இன்னொருக்கா இமாமத்து, அதுக்கு போற சலாம் கொடுக்க இன்னும் 3 பேர், இந்த இன்னொரு இமாமத்து. என்னங்க இது, ஜும்மாவை இப்படி தொழுவீங்களா நீங்க, ஜும்மாவை இப்படி தொழுவீங்களா? ஏன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இல்லாததை புகுத்துகின்றோம்? நன்றாக விளங்குங்கள். பெருநாள் தொழுகை என்பது உரையோடுதான் தொழுகையும் வர வேண்டும், உரையோடுதான் தொழுகையும் வர வேண்டும். நம்ம நினைச்ச மாதிரி என்ன செய்யலாது, மாற்ற முடியாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதெல்லாம் சமூகத்தை வந்து நமக்கு நினைச்ச மாதிரி கொண்டு போக இயலாது, சமூகத்துக்கு ஏத்த மாதிரி மார்க்கத்தை கொண்டு போக இயலாது, மார்க்கத்துக்கு ஏத்த மாதிரி சமூகத்தை கொண்டு போகணும். விளங்குதா? நபிகளார் பெருநாளுடைய தினத்தில் முதலாவது தொழுவித்தார்களா, சமூகத்தை அந்த நேரத்துக்கு எடுத்து பழக்குவோம். இந்த நேரம் 2 பேருக்கு தொழுகை இல்லா போச்சுதா, அடுத்த தடவை முடிவெடுப்ப நேரத்தோட போகணும். நீங்க பிற்படுத்த சமூகமும் பிந்தி பிந்தி போகுமே தவிர ஒரு நாளும் என்ன செய்யாது, முன்னேறி வராது. பெண்களை சமூக அந்த ரசூலுல்லாஹ் பெருநாள் திடலுக்கு எடுத்தார்கள் என்றால் நம்ம எந்த அளவுக்கு சொன்னாங்க தெரியுமா, மாதவிடாய் காலத்து பெண்கள் தொழுகையில பங்கேற்க மாட்டாங்க, ஒதுங்கி இருப்பாங்க, ஏனே நல்ல காரியத்தில் பங்கெடுத்துக் கொள்வாங்க, துவா கேட்கிறது, அல்லாஹ்வை திக்ரு செய்யறது, தக்பீர் செய்யறது, இதெல்லாம் பங்கெடுத்துக் கொள்வாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதையெல்லாம் பார்க்க முடிகிறது. எனவே நபிகளாருடைய சுன்னாவை பின்பற்றி எங்களுடைய வணக்க வழிபாடுகளையும் பொதுத்திடலில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிலையும் முழு புத்தள மக்களையும் ஒரே இடத்துல ஒன்று சேர்க்க முடியுமா? அல்லாஹு அக்பர், அதுதான் வரவேற்கத்தக்கது, அதுதான் வரவேற்கத்தக்கது. ஏண்டா நபிகளாருடைய காலத்துல கசீர் இப்னு சல்துடைய வீட்டுக்கு முன்னால தவிர வேற எங்கேயும் தொழல, ஒரு இடம் தான் இருந்திருக்குது. எனவே புத்தளத்துல முடியுமா? அந்த அளவுக்கு வசதியான கிரவுண்ட் இருக்குதா? எடுப்போம் இல்லையா? நம்ம அதை 2க்கு பிரிச்சா போதுமா, 3க்கு பிரிச்சா போதுமாண்டு அதை என்ன செய்வோம்? ஏண்டா இல்லண்டா ஒரே கிரவுண்ட்ல என்ன செய்யலாது, இல்லாதவங்க எல்லாம் கொண்டு புகுத்தி செய்யற வணக்கத்தை முறையா செய்யலாம போயிரும். எனவே நம்ம அதை என்ன செய்யலாம், நம்மட பிரதேச மட்டத்தில் ஜும்மா பள்ளி இருக்கிற மட்டத்தில் அதை பிரிச்சு உங்களோட ஜும்மா பள்ளி
பள்ளிக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஒரு கிரவுண்ட் எடுத்து செய்யுங்கண்டா இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? இதையும் பிரச்சனையாக்கி தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. கிரவுண்ட்ல தொழுகிறதையும் வருஷம் பிரச்சனைக்குரிய ஒரு மசாலா வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா குர்ஆன் ஹதீஸை தேடி பார்த்தா இது பிரச்சனைப்பட வேண்டிய ஒரு சப்ஜெக்டே இல்ல. பள்ளியில தொழுகிறத எங்க வைக்கிறோம்? வெளியே வைக்கிறோம், அவ்வளவுதான். எனவே அன்பாண்டவர்களே, இந்த முறையை சுன்னாவை கடைபிடித்து இந்த ஹஜ் பெருநாளை கொண்டாட நானும் நீங்களும் பழகிக் கொள்ள வேண்டும். தொழுகையை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரைக்கு இந்த தொழுகை 2 ரக்காத்து தொழுவிப்பார்கள். அதுக்கு முன்னால எந்த சுன்னத்தும் தொழுததில்லை, அதுக்கு பின்னால எந்த சுன்னத்தும் தொழுததில்லை. ஆனா நீங்க பள்ளியில வச்சீங்கன்னா என்ன நடக்கும்? வாரவர் சும்மா உட்கார இயலாது. தஹியத்துல் மஸ்ஜித் தொழுதுட்டு தான் உட்கார வேண்டி வரும், இல்லையா? சஹாபாக்கள் தெளிவாக சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு முன்னால எதுவும் தொழவும் இல்லை, பின்னால எதுவும் தொழவும் இல்லை. ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறையை சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறாங்க. நீங்க பள்ளியில கொண்டு வந்து வச்சா முதலாவது வாரவர் சஃப்ல உட்காரணும், சும்மா உட்காரலாம். தஹியத்துல் மஸ்ஜித் தொழுதுட்டு தானே உட்காரணும். அப்ப பள்ளியுலுக்கு வைக்கிறதுல நபிகளார் நடைமுறைப்படுத்திய முறைக்கு முரணாக போக வேண்டி வருகிறது. எனவே அதை பார்த்தா கூட பள்ளிக்கு வெளியே கொண்டு போறதுதான் என்ன பெருநாள் தொழுகைக்கு ஆரோக்கியமானதுன்றதையும் எங்களால புரிய முடிகிறது. இந்த 2 ரக்காத்தையும் ரசூலுல்லாஹ் முதலாவது ரக்காத்துல ஆரம்ப தக்பீர் இல்லாம 7 தக்பீர் சொல்லுவாங்க. 7 தக்பீர் சொல்லுவாங்க. இரண்டாவது ரக்காத்துல எலும்பி வரும்பொழுது சொல்கிற தக்பீர் இல்லாமல் 5 தக்பீரை சொல்லுவார்கள். பொதுவாகவே நம்ம என்ன பழவிட்டோம்னா, கப்பர எங்கெல்லாம் கப்பர் என்று வருதோ அதுக்கு அரபு இலக்கணப்படி அர்த்தம் தக்பீர் சொன்னான், அல்லாஹுவை தக்பீர் செய்தான், ஹம்மத அல்லாஹ்வை அல்ஹம்துலில்லாஹ் என்று புகழ்ந்தான், ஹவுக்கல லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்ன. இது அர்த்தம் அரபு இலக்கணப்படி. நம்ம எங்கட பாசையில என்ன செஞ்சோமா, கப்பர் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் தக்பீர் கட்டினார்னு அர்த்தம் பண்ணிட்டோம். விளங்குதா உங்களுக்கு? தக்பீர் கட்டிட்டாரு. அதனால என்ன சொல்றோம், நம்ம 7 தடவை தக்பீர் கட்டுதல் அப்படி ஒன்று இல்ல. விளங்குதா? ஆரம்ப தக்பீரை நம்ம வச்சிட்டோம்னு சொன்னா அதுக்கு பின்னால அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ன செய்யறது? 7 தடவை சொல்றது. இரண்டாவது தக்பீர்ல இரண்டாவது ரக்காத்துல 5 தடவை சொல்றது. இந்த தக்பீர் கடையில எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு சிலர் தொழுகையை விளங்கப்படுத்த பொழுது இப்படி சொல்லுவாங்க, தவறியாவது கைய கீழே போட்டுறாதீங்க, தொழுகை பாத்திலாவில் உண்டு. கேட்டிருக்கிறீங்களா நீங்க? தவறியாவது தூக்கின கைய கீழே விட்டுடாதீங்க, தொழுகை பாத்திலாவிடுவாங்க. அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, குர்ஆனிலும் இல்ல ஹதீஸிலும் இல்லாத ஒரு விடயம் எந்த பக்கத்தால வந்திருக்குதோ, ஷாஃபி மதுஹப்ல கூட அந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறத நம்ம என்ன பார்த்ததாக இல்ல. ஷாஃபி மதுஹப் தான் நம்ம படிச்சோம், அந்த அளவுக்கு சொன்னதா விளங்கல்ல. தக்பீர் தவறியாவது கை கீழே போயிட்டு தொழுகை என்ன செஞ்சிருமா? அடே, ஒரு தக்பீரை மறந்து விட்டா கூட என்ன தொழுகை பாத்திலாவாது. ரசூலுல்லாஹ் துஹர் தொழுகையில 2 ரக்காத்தை மறந்துட்டு போறாங்க. முதலாவது அத்தஹியாத்த மறக்கிறாங்க, தொழுகை பாத்திலாகல்ல. எனவே ஒரு அடிப்படைக்கு இல்லாத ஒரு விடயம். எனவே ஆரம்ப தக்பீரை சொல்லி நீங்க கையை வச்சிட்டீங்கன்னு சொன்னா 7 தடவை தக்பீர் சொல்லுதல் தானே தவிர தூக்கி தூக்கி கட்டுறதுக்கு என்ன வரல, எந்த ஆதாரமும் வரவில்லை என்பதை படிக்க வேண்டும். அதுலயும் தக்பீர் கடையில சுபான கலிமாவை சொல்லிக்கங்கண்டுவாங்க. ஹதீஸ்ல வருதா? எந்த ஹதீஸிலும் வரவில்லை. தக்பீர்களுக்கு இடையில் எந்த திக்ரும் இல்லை. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படி போறதுதானே தவிர இடையில எந்த திக்ரையும் ரசூலுல்லாஹ் காட்டி தரவில்லை. 7வது தக்பீருக்கு பின்னால நீங்க சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் அலா, 2வது ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவோடு சூரத்துல் காஷியா, இதுதான் நபிகளாருடைய சுன்னால வந்திருக்குது. அதே போன்று இன்னும் பார்க்கலாம். என்னண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகையில சூரா காஃப் வல் குர்ஆனில் மஜீத் வரும் தானே, அதையும் சூரா அல் கமர் இக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர் அதையும் ஓதினதாக வந்திருக்குது. அந்த 2 சுன்னாவும் வந்திருக்குது. அதை ஓதவும் முடியும், இதை ஓதிக்கொள்ளவும் முடியும் என்ற பாடத்தையும் நாங்கள் படிக்க வேண்டும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்கு அடுத்த கட்டமாக தொழுகை முடிந்து விட்டால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? அதுக்கு பின்னால போய் நம்ம செய்ய வேண்டியதுதான் உதுஹியா என்று சொல்லப்படுகின்ற அந்த வணக்கம். உதுஹியா என்ற வணக்கத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாகவே அதுக்கு முன்னால பெருநாளுடைய தினத்தை கழிக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில விடயத்தை சொல்றேன். எங்கட சமூகம் மிகவுமே தவற விட்ட ஒரு சில விடயங்கள் இருக்குது. பெருநாளுடைய தினத்தை எப்படி கழிக்கிறது தெரியாம இருக்குது எங்கட சமூகத்துக்கு. அதனால பாப்பீங்க, ஒரு சாரார் படம் பார்க்கிறது தான் வேலை, பெருநாள் வந்தா லீவு தானே. இன்னொரு சாராரு சும்மா எந்த பயனும் இல்லாம வீண் விளையாட்டு மியூசிக் கேட்கிறது, அதுலயும் இதுலயும்.
ஆனா பெருநாளுடைய தினத்தை ரசூலா நல்ல முறையில கழிக்கிறதுக்கு வழிமுறை காட்டி தந்தாங்க. உங்களோட வீட்டில் இருப்பாங்க சின்ன புள்ளகள் இருப்பாங்க பாருங்க, ஆண் பிள்ளைகளும் இருப்பார்கள், பெண் பிள்ளைகளும் இருப்பார்கள். இவர்களை வைத்து என்ன செய்யலாம், நல்ல முறையில பாட்டு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணலாம். நல்ல இஸ்லாமிய கீதங்களை சொல்லிக் கொடுத்து, அல்லாஹ்வை பத்தின கவிதைகளை சொல்லிக் கொடுத்து, இஸ்லாத்தை பத்தின கவிதைகளை சொல்லிக் கொடுத்து என்ன செய்யலாம், குடும்பங்கள் 5-6 குடும்பங்கள் ஒரு வீட்டுல சேர்ந்து புள்ளகளை பாட வச்சு என்ன செய்யலாம், சந்தோஷமா இல்லையா? புள்ள பாடுறது, குர்ஆன் போட்டி வைக்கலாமா இல்லையா, கசீதா போட்டி வைக்கலாமா இல்லையா, இப்படி ஒரு பக்கத்துல சந்தோஷமா இருக்கலாம். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, பெருநாளுடைய தினத்தில் என்னுடைய வீட்டிலே ஒரு சில சின்ன பொம்பளை புள்ளகள் என்ன செய்வாங்க, துஃப்ருக்கு தானே ஒரு பக்கம் திறந்த ரபான் இருக்குது பாருங்க, அதை தட்டி தட்டி என்ன செய்வாங்க, பாட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நபிகளாரும் என்னோட சேர்ந்து இருப்பார்கள் என்ற செய்தியை புகாரில பார்க்க முடிகிறது. எனவே அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம், சின்ன புள்ளகளை வச்சு என்ன செய்யலாம், பாட வச்சு ஆட வச்சு மகிழலாம். இது பெருநாளை கழிக்கிற ஒரு சந்தோஷ முறை. அதே போல என்ன, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, பெருநாளுடைய தினத்தில கருப்பினத்தவர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க நபிகளாருடைய பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு விளையாடக்கூடிய ஒரு இடம் இருந்தது, அந்த இடத்துல என்ன செய்வாங்களாம், ஈட்டி எறிந்து அம்பு ஏந்தி பழகுவார்களாம். நபிகளார் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆயிஷா நாகி போகும் பொழுது கேட்பாங்க, ஆயிஷாவை பார்ப்பதற்கு தேவையாக இருக்கிறதா, வந்து பாரு என்று சொல்வார்களாம். ஆயிஷா நாகி சொல்றாங்க, நபிகளாருடைய இந்த தோள் பகுதியில என்னுடைய நாடியை வச்சு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு போதும் என்று தோண்டும் வரைக்கும் நபிகளார் என்னை திருப்பி அனுப்பவில்லை என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை புகாரியிலே பார்க்க முடிகிறது. எனவே இது போன்ற விளையாட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணலாம். மாற்று மதத்தவர்கள் இதை செய்யறாங்க. மாற்று மதத்தவர் அவங்களோட உருது வந்தா பெரிய விளையாட்டு போட்டிகள், பைக்கல் ரேஸ் வைக்கணுமா, அந்த விளையாட்டு எல்லாம் நடக்குது. எங்கட சமூகத்தில் முழுக்க படமும் நாடகம் உண்டு, வீணா போயிருக்குது எங்கட சமூகம். அன்பாண்டவர்களே, பெருநாளுடைய தினம் நல்லா என்ன செய்யுங்க, நுகர் தொழுகைக்கு பின்னால் ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி, அசர் தொழுகைக்கு பின்னால் ஒரு விளையாட்டு. அப்ப எங்கட வாலிபர்கள் வழி தவறி போக மாட்டாங்க, சமூகத்துடைய சிந்தனை சிதறி போகாது. பெருநாளை நல்ல முறையில் இஸ்லாம் காட்டி தந்த முறைப்படி என்ன செய்யலாம், கழிக்கலாம் என்ற ஒரு பாடத்தை நம்ம படித்துக் கொள்ள வேண்டும். அன்பாண்டவர்களே, இந்த பெருநாளை கொண்டாடுகிற பொழுது இஸ்லாத்துக்கு முரணானவைகளை செஞ்சு சந்தோஷம் கொண்டாடக்கூடாது. நம்முடைய சமூகத்தில் நிலைமை என்ன தெரியுமா, பெருநாள் வந்தால் பட்டாசு கொடுத்து ஆரம்பிச்சாச்சு, இருக்குதா இல்லையா? பெருநாள் வந்தா நோன்பு பெருநாளைக்கு புற கண்டா சரி இந்தா வெடிக்க ஆரம்பிக்குது, ஹஜ்ஜி பெருநாளைக்கு மகரிபு தொழுதுட்டா சரி 9வது அண்டு இந்தா வெடிக்க ஆரம்பிக்குது. அன்பாண்டவர்களே, நபிகளாருடைய வழிமுறையில் இல்லாத மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றி வீண்விரயம் என்று சொல்லப்படுகின்ற இஸ்ராஃபுக்குள் எங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த பாவத்தை செய்ய வேண்டுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மறுமை நாளையில 4 கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஒரு மனிதனால் ஒரு எட்டும் எடுத்து வைக்க முடியாது என்றார்கள். அந்த 4 கேள்விகள் ஒன்று தெரியுமா, எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய். நீங்கள் ஒரு வெடில் ஒரு பட்டாசு போடுவதற்கு 10 ரூபா போகுதுன்னு வைங்க, இத பத்தி அல்லாஹ் கேட்க மாட்டானா மறுமையில? சஹாபாக்கள் எல்லாம் உள்ளதெல்லாம் இஸ்லாத்துக்காக செலவழிச்சாங்க, நம்ம போய் அவங்களுக்கு முன்னால வெடில் போடுறதுக்கு 10 ரூபா 100 ரூபா போச்சுன்னு சொல்ல போறோமா? கேவலம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, மாற்று மதத்தவர்கள் தான் ஒரு மனிதனை வரவேற்பதற்காக, விழா கொண்டாடுவதற்காக, வெற்றியை அடையாளப்படுத்துவதற்காக என்ன செய்வார்கள், பட்டாசு கொளுத்துவார்கள். நபிகளாருடைய உம்மத்துக்கு வெற்றிக்குரிய அடையாளம் தக்பீர் சொல்வதுதான். எந்த அளவுக்குண்டா, இப்னு உமர், இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் பாதையில தக்பீர் சொல்லிக்கொண்டே போவாங்களாம், பாதை நடுக தக்பீர் சொல்லிக்கொண்டே போவார்களாம். ஏன்? நம்ம பெருநாள்ல இருக்கிறோம்ன்றதை காட்டுறதுக்கு. அந்த வழிமுறைக்கு மாற்றமாக வெடில் போட்டு கை தட்டி என்ன செய்ய தேவையில்லை, பெருநாளை கொண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதிலும் பெற்றோர்கள் அல்லாஹ்விடத்தில் மாட்டிக்கொள்ளக் கூடாது. பிள்ளைகளுடைய சந்தோஷத்துக்காக, பிள்ளைகளின் மகிழ்ச்சிகளுக்காக பட்டாசு இன்ன பிற பொருளாதாரத்தை வீணடிக்கின்ற அந்த நெருப்போடு சம்பந்தப்பட்ட பொருட்களையும் வாங்கி கொடுப்பது மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு உள்ளாக வேண்டி வரும் என்பதை பெற்றோர்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே எங்களுடைய சமூகத்தில் இந்த கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும். தக்பீர் சொல்கிற கலாச்சாரத்தை என்ன செய்ய வேண்டும், உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாடத்தையும் நானும் நீங்களும் படித்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்கள், இப்படி பெருநாளுடைய தினத்தை நபிகளாரை பின்பற்றி, நபிகளார் காட்டி தந்த முறைப்படி தொழுவது, ஹுத்பா செய்வது, இன்ன பிற நல்ல காரியங்களை செய்வது, எங்களுடைய பெருநாளுடைய தினத்தை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது. அன்பாண்டவர்களே, அடுத்த கட்டம் உதுஹியா என்ற வணக்கம். இன்றைக்கு பெரும்பாலும் உதுஹியா என்று சொல்கிற பொழுது எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி மாறி போய் விடுகிறது என்றால்,
எத்தனை மாடு கொடுப்பது? இப்ப பாருங்க, பெரும்பாலும் பள்ளி நிர்வாகம் அவங்களோட வாயில் உள்ள பேச்சு என்னடா, எத்தனை மாடு, எத்தனை மாடு, எத்தனை மாடு, எத்தனை பார்சல் வரும், எத்தனை பார்சல் வரும், எத்தனை பார்சல் வரும், அப்படிதானே? அன்பார்ந்தவர்களே, இதுக்குத்தான் பேச்சு போகுது. ஆனால் அல்லாஹ் அல் குர்ஆனிலே உதுஹியாவுடைய நோக்கத்தை பற்றி சொல்கிற பொழுது, லன் யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா, நீங்கள் அறுத்து பலியிடுகின்ற மிருகங்களின் இரத்தங்களோ இறைச்சிகளோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. நீங்க எத்தனை மாட்டிட ரத்தம் ஓட்டினீங்க, அல்லாஹ்வுக்கு அது தேவையே இல்லை. நீங்க எத்தனை பார்சல் இறைச்சி பங்கு வச்சீங்க, அல்லாஹ்வுக்கு அது தேவையே இல்லை. வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும், நீங்கள் குர்பானி உதுஹியா கொடுக்கிற பொழுது உங்களுடைய உள்ளம் எப்படி இருந்தது என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். உள்ளம் எப்படி இருக்கணும் தெரியுமா? உள்ளம் எப்படி இருக்கணும் தெரியுமா? அதுக்குத்தான் இப்ராஹிம் நபியுடைய வரலாறு. இப்ராஹிம் நபியுடைய வரலாறு, இப்ராஹிம் நபி அவங்க ஆட்டையும் மாட்டையும் அறுக்க ரெடியாக விளங்குதா? இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை போட்டான், உன்னுடைய மகனை அறுத்து பலியிடு. ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய, இப்ராஹிம் நபியோடு ஓடி ஆடி விளையாடுகிற பருவம் இஸ்மாயில் நபி. அந்த நேரத்தை தான் சொன்னாங்க, யா புனை, என் அருமை மகனே, இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா, என் அருமை மகனே, உன்னை அறுத்து பலியிடுமாறு நான் கனவிலே காட்டப்பட்டிருக்கிறேன். நபிமார்களுடைய கனவு வஹி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உன்னை அறுத்து பலியிடுமாறு கனவிலே காட்டப்பட்டிருக்கிறேன், உன்னுடைய நிலைப்பாடு என்ன, உன்னுடைய கருத்து என்ன என்று கேட்கிற பொழுது, யா அபதி ஃஅல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், என் அருமை தந்தையே, அல்லாஹ் சொன்னதை உங்களுக்கு ஏவப்பட்ட பிரகாரம் நீங்கள் செய்து விடுங்கள், நான் பொறுமையாளனாக இருப்பேன் என்று மகன் சொல்கிறார். ஃபலம்மா அஸ்லமா வ தல்லஹு லில் ஜபீன், வாப்பாவும் மகனும் சேர்ந்து அறுப்பதற்கு தயாரான பொழுது, அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சொல்லிவிட்டான் நான் அறுக்கிறேன் என்பதுதான், அல்லாஹ் சொன்னால் நான் கட்டுப்படுவேன் என்பதுதான், அல்லாஹ் தடுத்து விட்டால் நான் செய்ய மாட்டேன் என்பதுதான். அந்த இறையச்சம் தான் உள்ளத்தில் வரணும், அந்த இறையச்சம் தான் உள்ளத்தில் வரணும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்கள் அறுப்பதற்கு தயாரான பொழுது அல்லாஹ் அழைக்கிறான், ஐயா இப்ராஹிம், இப்ராஹிமே, உங்களுடைய கனவு உண்மைப்படுத்தி விட்டீர்கள் என்று அல்லாஹ் ஒரு மிருகத்தை கொடுக்கிறான், அறுத்து பலியிடுங்கள் என்று. அன்பார்ந்தவர்களே, அதைத்தான் இன்றைக்கு நானும் நீங்களும் ஞாபகப்படுத்துகிறோம் என்றால், வெறுமனே மிருகங்களை அறுப்பதும் இரத்தங்களை ஓட்டுவதும் மாமிசங்களை சாப்பிடுவதும் நோக்கமல்ல. அதன் மூலம் வர வேண்டியது என்ன தெரியுமா? ஒவ்வொரு மிருகத்துடைய இரத்தத்தையும் ஓட்டுகிற பொழுது, இதற்கு பிறகு நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டேன், இதற்கு பிறகு நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்ய மாட்டேன். ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ருசித்து ருசித்து சாப்பிடுகிற பொழுது நான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பேன், நபிகளாருடைய சுன்னாக்களை பின்பற்றி நடப்பேன் என்ற இந்த மனநிலை மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் குர்பானியுடைய நோக்கம் என்பதை முதலாவது புரிந்து கொண்டு இந்த குர்பானியை எப்படி செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, குர்பானியுடைய சிறப்பு சம்பந்தமாக குர்பானி கொடுப்பதை வலியுறுத்தி ஏதாவது ஹதீசுகள் வந்திருக்கிறதா என்று தேடி பார்த்தால் ஒரே ஒரு ஹதீஸை பார்க்கலாம். யாருக்கு வசதி இருந்தும் அவர் உதுஹியா கொடுக்கவில்லையோ அவர் எங்களுடைய பள்ளியை நெருங்க வேண்டாம் என்ற ஒரு ஹதீஸை பார்க்கலாம். அந்த ஹதீது கூட என்னதான் சனது அடிப்படையில் பலவீனமானதாக இருக்கிறது என்பதை செய்து கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். சிறப்புக்கு இல்லை, பொதுப்படையாக கொடுக்க சொன்னதற்கு தான் என்ன இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். சிறப்பு சொல்வதற்கு என்ன, ஹதீசுகள் வராவிட்டாலும் நபிகளார் கொடுத்ததற்கும் கொடுக்க சொன்னதற்கும் என்ன இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது என்ற அடிப்படையில் நம்ம உதுஹியாவுடைய வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த உதுஹியாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற மனிதர்களுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதுல நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. இந்த உதுஹியாவை பேசும் பொழுது நம்ம கட்டாயம் பேச வேண்டியதுதான், இஸ்லாம் மிருகவதையை ஆதரித்ததா அல்லது மிருகவதைக்கு எதிரான ஒழிப்பு சட்டங்களை கொண்டு வருவதுதான் தனியே பேச வேண்டியிருக்குது. அதெல்லாம் பேசினா என்ன செய்யாது, இந்த நேரம் இடம் கொடுக்காது. உங்களுக்கு ஒழுக்கத்தை மட்டும் சட்டத்திட்டங்களை மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். அன்பார்ந்தவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இதா ரஅய்தும் ஹிலால தில்ஹிஜ்ஜா, நீங்கள் தில்ஹிஜ்ஜா மாதத்துடைய பிறையை கண்டு, வ அராத அஹதுக்கும், உங்களில் ஒருவர் குர்பானி கொடுக்க நினைத்து விட்டால், வ அராத அஹதுக்கும் அன் யுதஹிய, உங்களில் ஒருவர் உதுஹியா கொடுக்க நினைத்து விட்டால் அவர் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா, ஃபல் யும்சிக் ஷஅரஹு வ லஃப்ரஹு என்று சொன்னார்கள். அவர் தன்னுடைய முடியையும் தன்னுடைய நகத்தையும் எடுப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இப்ப நம்ம உதுஹியா கொடுக்கிறதுக்கு துல்காதா மாதத்திலே நியத்து வச்சிட்டோம். துல்காதா மாதத்திலே ஆசை வந்துட்டுன்னு வைங்களேன், வந்தா
புற விளங்கினதிலிருந்து என்ன செய்யக்கூடாது, புற விளங்கினதுன்னு கேள்விப்பட்டா அந்த மகரிபில இருந்து நகம் வெட்டுறதோ முடி வெட்டுறதோ என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து. ஏன் இதுக்கு காரணம் என்ன? நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன், எதுக்கு காரணம் வரலையோ அதுக்கு காரணம் தேடுறது மூமின்களுடைய பண்பல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, நான் என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். எனவே ஒரு மனிதன் குர்பானி கொடுக்கிற ஆசையோடு இருந்தால் அவர் என்ன செய்யணும், முடி வெட்டுறது நகங்களை வெட்டுறது என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னா, பொதுவாகவே இந்த உதுஹியாவை பொறுத்த வகையில அதுக்கு நம்ம ஒரு மிருகத்தை தேர்வு செய்ய வேண்டியிருக்குது. ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த மூணுலையும் தான் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா இருக்குது. அதுலயும் உதுஹியா என்று வரும் பொழுது நேரடியாக சம்பந்தப்படுவது என்னதான், ஒட்டகம், ஆடு தான் சம்பந்தப்பட்டிருக்குது. உதுஹியா இந்த மாட்டுக்கு என்ன இருக்குது, அனுமதி இருக்குது. அப்ப எங்களுக்கு சிலர் என்ன செய்யறாங்கடா, பங்கு கொடுக்கறதுலயே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பங்கு எந்த அளவுக்குண்டா, இஸ்லாமிய அறிஞர்கள்ல ஒரு சாரார் இருக்கிறாங்க, அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பங்கு கொடுக்க ஏலாண்டு சொல்லுவாங்க. ஆனா அது மர்ஜூஹான தட்டப்பட்ட ஒரு கருத்து, ராஜியான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸுக்கு உட்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க நபிகளாருடைய காலத்துல உதுஹியாவுடைய மிருகத்துல என்ன செஞ்சோம், மாட்டிலையும் ஒட்டகத்திலையும் 7 பேர் சேர்ந்து கொடுத்தாங்கன்னு வந்திருக்குது. சிலர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அது ஹுதைபியாவுக்கு வந்தது, ஹதிக்கு வந்தது. ஹதி என்று சொன்னா ஒரு மனிதர் உம்ரா செய்ய போறார் அல்லது ஹஜ்ஜி செய்ய போறார், அவரால போக முடியல, அந்த வணக்கத்தை செய்ய முடியலன்னா அவர் கொடுக்கிறது தான் என்ன, ஹதி. ரசூலுல்லாஹ் ஹுதைபியா உடன்படிக்கை நேரம் என்ன, உம்ரா செய்யத்தானே போனாங்க. போன இடத்துல மக்காவுக்கு போக விடாமல் தடுக்கப்பட்டார்கள். உடனே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஹதி கொடுத்தாங்கன்னு நம்ம ஹதீசுகளை பார்க்கிறோம். அதுல தான் 7 பேர் சேர்ந்து கொடுக்கலாம்னு வந்திருக்குது. உதுஹியாவுக்கு வரலான்னு தடுக்கக்கூடிய அறிஞர்களும் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. எனவே நல்லா விளங்கிக்கங்க, என்னண்டா நீங்க பங்கு கொடுக்கிறத விட ஒரு ஆட்டை வாங்கி கொடுக்கலாமா, அது என்னதான், தனியே ஒரு மனிதன் உலுஹியா கொடுக்கிறது தான் என்ன முதன்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பங்கு கொடுத்ததாக வரல. அந்த ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது வந்த அந்த ஹதீஸ் மட்டும்தான் நிக்குது என்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்யறது, நமக்கு வசதின்னு நினைக்க இந்த பக்கத்தில் ஒரு ஆடு என்ன செய்யலாம், 10,000க்கு எடுக்கலாமா, ஆடு ஒரு 10,000க்கு எடுக்கலாம். பங்கு கொடுத்தாலும் என்ன செய்யணும், அந்த அளவு கொடுக்க வேண்டியிருக்கு. எனவே ஒரு ஆட்டை எடுத்து நீங்க தனி என்ன செய்யுங்க, உதுஹியா கொடுங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுல நிறைய ஆதாரம் இருக்குதுன்றத பார்க்க முடிகிறது. அதுல மிருகத்தை நம்ம தேர்வு செய்யும் பொழுது வயதெல்லையை ரசூலுல்லாஹ் போட்டாங்க. எப்படி போட்டாங்க, வயதெல்லையை போடும் பொழுது 1 வயது 2 வயது 3 வயது என்று ரசூலுல்லாஹ் போடல. அன்றைக்கு இருந்த அந்த நடைமுறைப்படி ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தை பாவிக்கப்பட்டது. முஸின்னத் என்று பாவிக்கப்படும், ஜத்அத் என்று பாவிக்கப்படும், அதூத் என்று பாவிக்கப்படும், இப்படி பல வார்த்தைகள் பாவிக்கப்பட்டது. அதை வச்சு தான் என்ன செய்யப்பட்டது, மிருகங்களுக்கு வயது குறிக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ததுபஹு இல்லா முஸின்னதன், முஸின்னத்தான மிருகத்தை தவிர நீங்கள் அறுத்து பலியிட வேண்டாம். முஸின்னத் என்று சொன்னா என்ன, பால் குடி மறந்ததுக்காக ஒரு பல்லு வரும், அது ஆடோட மாடோட உருண்டு பிறந்தவங்களுக்கு என்ன அது தெரியும், நமக்கு தெரியாவிட்டாலும் பால்குடி மறந்ததுக்காக என்ன செய்யும், ஒரு பல்லு முளைக்கும். அந்த பல்லு முளைச்ச மிருகங்களை தான் என்ன செய்ய சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் கொடுக்க சொல்றாங்க. அது ஒவ்வொரு ஆட்டுல கூட பலவிதமா வித்தியாசமாம். எப்படி சாதாரணமா வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க, அதுல ஒரு கட்டம் இருக்கும், செம்பரி ஆட்டுல இன்னொரு கட்டம் இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஆட்டுக்களுக்கு இடையில வித்தியாசம் இருக்குது. மாடுகளுக்கு இடையில என்ன இருக்குது, ஆட்டுக்கும் மாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. எனவே இந்த ஹதீதுகளை வச்சு இந்த முஸின்னத்து, ஜத்அத்து, அதூது இந்த வார்த்தைகளை வச்சு வயசல்ல எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா, பொதுவாக மாடுகளாக இருந்தா 2 வருஷம் பூர்த்தியானதாக இருக்கணும். மாடுகளாக இருந்தால் 2 வருஷம் பூர்த்தியானதாக இருக்கணும். மைதுன்னு சொல்லி சாதாரணமான ஆடுகள் இருக்குது பாருங்க, வெள்ளாடு என்று சொல்லுவாங்க, அதுவாக இருந்தா 1 வருஷம் பூர்த்தியாக இருக்கணும். செம்பரி ஆடாக இருந்தா அது 6 மாசம் பூர்த்தியாக இருக்கணும். இந்த வார்த்தை வித்தியாசங்களை வச்சு தான் என்ன சொல்லுவாங்க, முஸின்னத்து ஜஸஅத்ன்றதை வச்சு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. எப்படியோ நம்ம பார்க்கும் பொழுது கன்று குட்டின்ற பருவம் இல்லாம அது ஆடுன்ற பருவத்துக்கு வந்திருந்தா என்ன செய்யறது, நம்ம அதுல கவனமா இருக்கணும். ஏண்டா சிலர் என்ன செஞ்சாங்கன்னா கண்டு குட்டியெல்லாம் என்ன செஞ்சிடறாங்க, ஏமாத்தி தந்துட்டு போயிடுறாங்க. மிச்சம் கவனமாக இருக்கணும். பால் குடி மறந்த கட்டத்தை தாண்டினதாக இருக்க வேண்டும் என்பதையும் நம்ம படித்துக் கொள்ள வேண்டும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் ஒரு சில மிருகங்களை ரசூலுல்லாஹ் அறுத்து பலியிடவே வேண்டாம் என்று சொன்னார்கள்.
ஒரு சில மிருகங்களை அறுக்க கூடாதுன்னு ரசூலா தடுத்தாங்க. அந்த பட்டியல வரக்கூடியது என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், மிருகங்களை தேர்வு செய்யும் பொழுது லா தஜூசு ஃபில் லஹாயா, உதுஹியா கொடுப்பதற்கு செல்லுபடியாகாத மிருகங்கள் அல் அவுராஉல் பய்யினு அவருஹா, கண்ணுடைய குருட்டு தன்மை வெளிப்படையா விளங்குது, இது குருடுதான் அப்படின்னு இருந்தா அந்த மிருகத்தை என்ன இறைச்சிக்கு அறுக்கலாம். நல்லா விளங்கிக்கங்க, இறைச்சிக்கு சாப்பிடுறதுக்கு அறுக்கலாம். உதுஹியான்ற வணக்கத்துக்கு என்ன செய்யக்கூடாது? கண் குருடு வெளிப்படையா இருக்குதுன்னா என்ன செய்யலாது? அறுக்கிறதுக்கு இயலாது. வல் மரீதத்துல் பய்யினு மரதுஹா, நபிகளா சொன்னாங்க, ஒரு மிருகம் நோயாளியாக இருக்குது, நோய் வெளிப்படையா விளங்குது. சில நேரம் அது மாட்டுல நல்ல அறிவுள்ளவங்களுக்கு தான் அந்த நோய் விளங்கும், அத ரசூலா சொல்ல வரல, வெளிப்படையா நோய் விளங்குது. அப்படி இருந்தா என்ன, அந்த மிருகத்தையும் கொடுக்க கூடாதுன்றாங்க. வல் அர்ஜாஉல் பய்யினு தலஉஹா, நபிகளா சொல்றாங்க, நொண்டியாக இருக்குது, ஊனம் யாரு பார்த்தாலும் கண்ணுக்கு விளங்குற அளவுக்கு என்ன நொண்டி நொண்டி போகுது, அப்படி இருந்தாலும் என்ன செய்யலாது? அந்த மிருகத்தை கொடுக்க இயலாது. அதே போல சொன்னாங்க, வல் கபீரத்துல்லதி லா துங்கி, நபிகளா சொல்றாங்க, அந்த மாடு முத்தி போய் இருக்குது. எந்த அளவுக்கு முத்தி இருக்கு தெரியுமா? எலும்பு மச்சை இல்லாத அளவுக்கு முத்தி போய் இருக்குது. இது உண்மையிலே எங்களால பார்க்க முடியாது. மாட்டுல நல்ல அனுபவம் உள்ளவர் பார்த்தா சொல்வாரு, இந்த மாடு இந்த தரத்துல தான் இருக்கும், இந்த மாட்டுக்கு எலும்பு மச்சை இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும்டா, அந்த மாட்டையும் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொம்பையும் காதையும் கவனிக்க சொன்னார்கள். கொம்பு உடைந்திருந்தால் அதையும் என்ன செய்யக்கூடாது? ரசூலுல்லாஹ் உதுஹியாவுக்காக பாவிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதே போல காது வெட்டி தொங்கிக் கொண்டிருந்தாலோ அல்லது ஈட்டி போன்ற ஆயுதங்கள் போலால காது கிழிக்கப்பட்டிருந்தாலோ, ஓட்டை ஒன்று விழுந்திருக்குது, எப்படி இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது? காது கிழிஞ்சிருந்தாலோ அல்லது காது வெட்டப்பட்டிருந்தாலோ அல்லது காதுல ஓட்ட போடப்பட்டிருந்தாலோ, நம்ம இன்றைக்கு என்ன வாங்கினதை கொண்டு வாரத்துக்காக லைசம் பண்றதுக்கு கொடுக்குற ஓட்டை அல்ல, இயல்புல என்ன அந்த ஆற்ற காதுல ஓட்ட விழுந்திருக்குதுன்னா என்ன செய்யலாது? எடுக்கிற நம்ம வாங்கும் பொழுது நல்லா தான் இருக்குது, வாங்கின பிறகு புத்தகத்துல இருந்து என்ன ஆனமடுவைக்கு கொண்டு போக வேண்டியிருக்குது, அதுக்காக நம்ம ஒரு இதொண்டு அடிப்போம் தானே கிளிப்போண்டு, அந்த நேரத்தில் வர ஓட்டையில நல்லா விளங்கிங்க, இல்லாட்டி நமக்கு என்ன செய்யலாம் போயிடும். மாடு கொண்டு போய் கொடுக்கலாதுன்ற நிலைமை எங்களோட ஊர்ல எல்லாம் மாடே கொடுக்கலானது. ஏன் இங்கேயாவது மாடு காண்டடத்துல நிக்குது, நம்ம ஊர்ல என்ன இங்கிருந்து கொண்டு போய் தான் என்ன செய்யணும். எனவே இன்றைக்கு அரசாங்க சட்டப்படி லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக என்ன செய்வாங்க, அதல்ல எடுக்கும் பொழுது காது கிழிஞ்சிருக்குது அல்லது காதுல என்ன ஏதோ ஒரு கம்புக்கு குத்திப்பாடு ஓட்டை ஒன்று விழுந்திருக்கு, அப்படி இருக்கும்னா என்ன செய்யக்கூடாது? அதையும் உதுஹியாவுக்கு கொடுக்க. இதை நல்லா விளங்கிக்கங்க, அதுக்காக மொத்தமா அறுக்க கூடாதுன்றது அல்ல, எங்களுக்கு சாப்பாட்டுக்கு இறைச்சிக்கு அறுத்து தின்னலாம், உதுஹியாவுக்கு என்ன செய்யாது? இந்த மிருகங்கள் செல்லுபடியாகாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்தது, உதுஹியாவுடைய மிருகத்தை எப்பொழுது அறுப்பது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பெருநாளுடைய தினத்தில் நாங்க முதலாவது செய்யறது தொழுகைதான். தொழுகையை முடிந்த பிறகு சும்மா நர்ஜிஅ ஃபனன்ஹர், நாங்க திரும்பி வந்து நாங்க மிருகத்தை அறுத்து பலியிடுவோம் சொல்லி போட சொன்னார்கள். ஃபமன் ஃபஅல ذلك ஃபகத் அஸாப சுன்னத்தனா, யாரெல்லாம் தொழுகை முடிந்த பிறகு அறுத்து பலியிட்டார்களோ அவர்கள் எங்களுடைய சுன்னத்துக்கு நேர்பட்டவர்கள். வமன் ذبح فإنما هو لحم கத்தமஹுலியாஹ்லிஹி, யாரெல்லாம் தொழுகைக்கு வாரத்துக்கு முன்னாலேயே அறுத்துட்டாங்களோ அது அவங்களோட குடும்பத்துக்கான இறைச்சே அல்லாம அது உதுஹியாவா என்ன செய்யாது? செல்லுபடியாகாது. எனவே உதுஹியா கொடுக்கிற நேரம் எதுதான்? தொழுகை முடிஞ்சு வந்ததுக்கு பின்னாலன்றதை என்ன செய்து கொள்ளணும்? நம்ம பதிவு செய்து கொள்ள வேண்டும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த கட்டம் நம்ம அறுக்கும் பொழுது பேண வேண்டிய முறையில் ஒன்றுதான், யார் உதுஹியா கொடுக்கிறாரோ அவர்தான் அறுக்க தகுதியானவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களுடைய கையால தான் என்ன செஞ்சாங்க? அறுத்தாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளை நிறமான வெள்ளை கருப்பு நிறம் கலந்த கொம்புள்ள 2 ஆட்டை என்ன செய்தார்கள்? அறுத்தார்கள். ரசூல் என்ன செய்வாங்களாம்? அதுல தோல் பகுதியில் அப்படியே ஒரு காலுண்ட புடுத்து அப்படி வச்சுக்கொண்டு அடுத்த கையால புடிச்சுக்கிட்டு என்ன செய்வாங்களாம்? ரசூலா தண்ணி ஆளா இருந்து அறுப்பாங்களாம். எவ்வளவு ஒரு சக்தி பாருங்க. ஆனா உண்மையிலேயே ஆடு ஒட்டகம் தனியா அறுக்கலாம் ஏலான்றீங்களா? ஒட்டகத்தை நிறுத்திய நிலையில் என்ன செய்யலாம்?
அப்படியே ஒரு அருவ அறுத்துட்டு போகலாம். ஆட்டை கூட தனி மனுஷனா என்ன செய்யலாம், கண்ட்ரோல் பண்ணி அறுக்கலாம். மாடு அடங்கவே ஆது, மாடு அறுக்கிறதுக்கு அடங்காது. மாட்டை கட்டி பிடிச்சி பிரட்டினாலும் என்ன செய்யும், எழும்பி வரும். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீசுகள் எடுத்து பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீசுகள்ல ஜகாத்து கொடுக்கிறதுல தான் மாடு சம்பந்தப்படும், ஜகாத்து கொடுக்கிறதுல தான் மாடு சம்பந்தப்படும். அதே போல ஜும்மாவுக்கு வந்தவருக்கு நன்மை கொடுக்கிற சம்பந்தமா சொல்லும் பொழுது மாடு சம்பந்தப்படும். அடுத்தது ஹுதைபியால அந்த சேர்த்து கொடுத்ததுக்கு மாடு சம்பந்தப்படும். அது இல்லாம ரசூலுல்லாஹ் மாடு உதஹியா கொடுத்ததுக்கு ஆதாரம் பார்க்க இயலாது. ஆனா எங்கட சமூகம் என்ன, மாடு தாண்டு வாழ்ந்துகிட்டு இருக்குது. விளங்குதா உங்களுக்கு? ஆனா மாடு பிரச்சனையா, நம்ம மாட்டை விட்டுட்டேன்னா, ஆனா உரிமையை விட்டு கொடுக்கிறதல்ல, நல்லா விளங்க, பிரச்சனை வாரத்துக்கு ஆனந்த் சொல்ல வரல. ஆனா நமக்கு என்ன செய்யலாம், ஆட்டுக்கு திரும்பலாம், ஆட்டுக்கு திரும்பலாம், ஆட்டை தாராளமா கொடுக்கலாம். ஆட்டுல யாருமே கவனம் செலுத்துறது இல்ல, பங்கு சேர்ந்து மாடு கொடுப்போம்ன்றதெல்லாம் இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹ் கொடுத்தது என்ன, ஆட்டை தனி மனுஷனா நின்று கொடுத்திருக்கிறாங்க. எனவே நம்மளா கொடுக்கிற மாட்டை, நம்மளா கொடுக்கிற ஆட்டை நம்மட கையால அறுக்கிறதும் என்னதான் நபி வழியில உள்ளதுதான். நம்மளால முடியாதா, சக்தி இல்லையா, ரத்தம் ஓடுறத பார்க்கலதா, வேறொருத்தர பொறுப்பு சாட்டி கொடுக்கலாம். ஆனா சிறப்பு எதுதான், அவரவர்களோட மிருகத்தை கொடுக்கிறதான். அதுல நீங்க ஒரு விஷயத்தை விளங்கணும், என்னண்டா இந்த மிருகங்களை அறுத்து பலியிடுற நேரம் ஒரு மனிதன் உள்ளத்துல என்ன வரும், ஒரு வீரம் வரும், ஒரு கட்ஸ் வரும். இந்த நேரம் ஒரு முஸ்லிம் பயந்த கோழையாக இருக்கக்கூடாது. நபிகளா சொன்னார்கள், அல் முஃமினுல் கவியு கைரும் மினல் முஃமினில் லைஃப் என்று சொன்னார்கள். பலவீனமான மூமினை விட பலசாலியான மூமின் சிறந்தவன் என்று சொன்னாங்க. எனவே மூமின் கோழையா இருக்க, ரத்தத்தை கண்டா ஓடுறவனா இருக்கப்படாது. அவன் எப்படி பிரச்சனைக்கு முகம் கொடுக்கிறது, எப்பொழுதும் வீரம் உள்ளவனாக, தீரம் உள்ளவனாக, தைரியம் உள்ளவனாகத்தான் யார் இருக்க வேண்டும் ஒரு மூமின். அதுக்கு சிறந்த வழிதான் உதஹியாவை கொடுக்கிறதுல என்ன செய்வோம், ஆடு மாடுகள் அறுக்கிறதுல ரசூலுல்லாஹ் அறுத்தாங்கன்னா நம்ம யாரு, அப்படிதானே? எதானதாலெல்லாம் அறுக்கலாம், கத்தியால தானா அறுக்கணும் அப்படின்னா, எதுனால எல்லாம் மிருகத்துக்கு வருத்தம் இல்லாமல் இரத்தத்தை ஓட்டலாமோ அதனால எல்லாம் அறுக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் இந்த நகத்தையும் எலும்பையும் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. எப்படி ஹதீஸ் வருகிறது, ஒரு பெண்மணி என்ன செய்றாங்க, சரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எதுவெல்லாம் இரத்தத்தை ஓட்டுமோ அதுவெல்லாம் மிருகத்தை ஹலாலாக்கும், இல்ல சின்ன வசாயிரல் இலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த பல்லு இந்த பல்லாலையும் அதே போல இது எலும்பு இவைகளால இரத்தத்தை ஓட்டினா அது ஹலால் ஆகாது. அது அல்லாம எதனாலையெல்லாம் ரத்தத்தை ஓட்டலாமோ அதெல்லாம் எந்த அளவுக்குண்டா, நபிகளாருடைய காலத்தில் ஒரு பெண்மணி வாராங்க, பாதையில நடந்து வரும் பொழுது ஒரு ஆடு சாகுற கட்டத்தில் இருக்குது. உடனே அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, ஒரு கல்லு, இந்த திருவண்ணா கல் இருக்குது பாருங்க, கருங்கல் சொல்லுவோம் தானே, அது மாதிரி ஒரு கல் எடுத்து அந்த மிருகத்தை அறுத்து ரத்தத்தை ஓட்டிடுறா. நபிகளாட்ட வந்து தீர்ப்பு கேட்ட உடனே அமரபி அக்லிஹா, அதை சாப்பிடுமாறு ரசூல ஆர்டர் பண்ணினாங்க. இது புகாரில வரக்கூடிய செய்தி, புகாரில உங்களுக்கு இந்த ஹதீஸை பார்க்கலாம். எனவே ரத்தத்தை எதனால எல்லாம் மிருகத்துக்கு வருத்தம் இல்லாம ஓட்டலாமோ அதனால என்ன செய்யலாம், ஓட்டிக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க மிருகத்தை அறுப்பதற்கு முன்னால் கத்தியை என்ன செய்து கொள்ளுங்கள், தீட்டிக் கொள்ளுங்கள் சொன்னாங்க. எனவே எது கூர்மையாக இருக்குமோ அதனால எல்லாம் அறுத்து பலியிடலாம்ன்றதையும் நம்ம படித்துக் கொள்ள வேண்டும். அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னா, எப்படி அறுக்கும் பொழுது என்ன சொல்றது. சிலரை பாத்தீங்கன்னா அறுக்கும் பொழுது இவர் வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்றது. இன்னைக்கு பெருநாள் தக்பீர்னு சொல்லுவாங்க தானே, கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா அப்படி அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அறுக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லது பிஸ்மில்லாஹ் வல்லாஹு அக்பர், இவ்வளவுதான் ரசூலா சொல்லி அறுத்திருக்கிறாங்க. அதை சொல்லி அறுத்துருவோம்டா அந்த மிருகம் என்ன செஞ்சிடும், செல்லுபடியாகிரும், ஹலாலாகிரும். அறுத்த பிறகு இரத்தம் ஓடி அதனுடைய உயிர் தானாக போகும் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, அந்த மிருகத்தை உரிக்கிறதோ அந்த மிருகத்துக்கு வேற வேலை பார்க்கிறதோ இருக்கக்கூடாது. அந்த மிருகத்தை ஓய்வாக விட வேண்டும், அதனுடைய இரத்தம் சென்றடைவதற்காக. சரி, ஒரு மனுஷர் என்ன செஞ்சாரு, மிருகத்தை முஸ்லிம் அறுத்துட்டாரு, பிஸ்மில்லாஹ் சொல்ல மறந்துட்டது. இப்ப என்ன செய்யறது, நபிகளாரிடத்தில் இந்த கேள்வி வருகிறது, அல்லாஹ்வின் தூதரே, எங்களிடத்தில் இறைச்சிகள் மாமிசங்கள் வருகிறது, அதுக்கு பிஸ்மில்லாஹ் சொன்னாங்களா சொல்லலையான்னு தெரியாது, ஆனா முஸ்லிம் தான் கொண்டு வந்து தந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு, எங்களுக்கு ஒரு முஸ்லிம் என்ன செய்யறாரு, சாப்பாட்டு பார்சல கொண்டு வந்து தாராரு, அவர் பிஸ்மில் சொன்னாரா இல்லையான்னு தெரியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடு, அவ்வளவுதான். ஏண்டா ஒரு முஸ்லிம்
ஒரு முஸ்லிம் அறுக்கும் பொழுது அல்லாஹ்வுக்காகத்தான் அறுப்பான், ஆனா மறந்துட்டான், குற்றவாளியா? மறந்தால் வேணும்னு என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்காக இல்ல வேறொரு கடவுளாக கொடுக்கிறேன் அறுத்தா தான் குற்றமே அல்லாமல் அல்லாஹ்வுக்காகத்தான் அறுக்க வந்தாரு. 10 ஆடு அறுக்கிற இடத்துல 10 மாடு அறுக்கிற இடத்துல என்ன செஞ்சிட்டு மறந்தா நம்ம பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட வேண்டியதுதான் என்ற ஒழுக்கத்தையும் உதுஹியாவுடைய பாடத்தில் நானும் நீங்களும் படித்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அறுத்து முடிந்த பிறகு என்ன செய்யலாம்? அறுத்து முடிஞ்சதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஆட்டை அறுத்தார்கள். அதனுக்கு 2 ஆடும் கொம்புள்ள ஆடு, யதௌஃபி சவாதின் வ யப்ருக்கு ஃபி சவாதின். அவங்க சொல்றாங்க என்னடா, கருப்பு கலந்த ஒரு மிருகத்தை என்ன செஞ்சிருக்காங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறுத்து இருக்கிறாங்க. அண்டா அவர கண் புருவம் இது கருப்பா இருந்திருக்கும், அதனுடைய இந்த கீழ்ப்பகுதி கருப்பா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, அதனுடைய கால் பகுதி கருப்பா இருந்திருக்கும், அடுத்த பகுதி எல்லாம் என்ன வெள்ளையா இருந்திருக்கும். கருப்பும் வெள்ளையும் கலந்த 2 ஆட்டை அறுத்தாங்க. அறுக்கும் பொழுது அறுத்து போட்டு என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லா சொல்லி அறுத்து போட்டு அல்லாஹும்ம தக்கப்பல் மின் முஹம்மதின், முஹம்மதிடத்திலிருந்தும் வ ஆலி முஹம்மதின், முஹம்மதுடைய குடும்பத்துக்காகவும் வ மின் உம்மத்தி முஹம்மதின், முஹம்மதுடைய குடும்பத்துக்காகவும் இந்த மிருகத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செஞ்சிருக்காங்க ரசூலுல்லாஹ் அறுத்து பலியிட்டு இருக்காங்க. முஸ்லிம்ல ஹதீஸ் பார்க்க முடியுது. சில நேரம் நமக்காக மட்டும் கொடுப்போம், சில நேரம் ஒரு ஆட்டத்தான் கொடுப்போம், ஆனா நம்மட பொஞ்சாதி புள்ள குட்டிக்கெல்லாம் கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும், நமக்கு அந்த அளவு வசதி இருக்காது. அப்படி இருந்தா என்ன செய்யறது, நம்ம பிஸ்மில்லான்னு சொல்லி போட்டு இப்படியே துவா செஞ்சீங்க, யா அல்லாஹ் இந்த ஆட்டை எனக்காகவும் என்ற பொஞ்சாதி என்ற புள்ள குட்டிக்காகவும் அங்கீகரிச்சு கொண்டு சொல்லி போட்டு என்ன செய்யலாம், அறுக்கலாம் என்ற ஒரு சுன்னாவையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உதுஹியாவுடைய பாடத்தில் என்ன செய்றாங்க எங்களுக்கு காட்டி தருகிறார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னா, அறுத்து முடிந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அதனுடைய மாமிசத்தையோ அதனுடைய தோலையோ கூலியாக கொடுக்க கூடாது. கூலிக்கு என்ன செய்யலாது. சிலர் என்ன செய்வாங்கடா, ஒரு மாடு இருக்கிறதுக்கு ஒரு 1000 ரூபாய் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், ஒரு மாடு இருக்கிறதுக்கு 1000 ரூபாய். என்ன சொல்றாங்க, நம்ம 500 ரூபாய் தாரம், நீங்க தோல் எடுத்துக்கிட்டு போங்க. அவர் எப்படி ஒப்பந்தம் பண்றாரு, மாடு எடுக்கிறதுக்கு 1000 ரூபாய் கேட்கிறாரு, இவங்க சொல்றாங்க இல்ல நம்ம 500 ரூபாய் தாரம், தோலை நீங்க எடுத்துக்கங்க. அப்ப தோல் என்ன செய்கிறது, அரைவாசி கூலியா போகுது. இப்படி கொடுக்கலாமா, கொடுக்க கூடாது. தோல் சும்மா கொடுக்கணும், தோல் சும்மா கொடுக்கப்பட வேண்டியது. சிலர் என்ன செஞ்சிருவாங்கடா, இப்படிதான் நமக்கு அதெல்லாம் தர முடியாது, நீங்க அறுக்கிறதுக்காக ஒரு 10 பார்சல் தாரோண்டுவாங்க. ஏழுமா, அப்படி ஏழுமா. கூலியாக இறைச்சியையோ மாட்டின் எந்த பகுதியையும் கொடுக்க கூடாது. அந்த உதுஹியா அல்லாஹ்வுக்காக கொடுக்கப்பட்ட அனைத்தும் சும்மா கொடுக்கணுமே அல்லாமல் சல்லிக்கு என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது என்ற ஒரு பாடத்தை நம்ம படிச்சுக்கணும். அடுத்தது மிக முக்கியமா, நம்ம மாட்டைத்தான் கொடுக்கணுமே தவிர இறைச்சை அல்ல. நிறைய பேர் என்ன செய்வாங்கடா, நம்மளோட ஒரு பகுதிகளில் காலி தென் மாகாண பகுதிகளெல்லாம் இந்த நடைமுறையை பார்க்கலாம். என்ன செய்வாங்கடா, மாட்டை அறுக்கிறது. இறைச்சி கடைக்காரவங்க வந்து மாட்டை அறுப்பாங்க. அறுத்ததுக்கு பின்னால 4 தொடைய நிறுத்தி என்ன செய்வாங்க, மாட்டுக்கு விலை போடுவாங்க. இப்ப மாட்டை வாங்கி அறுத்தீங்களா, அறுக்கப்பட்ட மாட்டோட மாமிசத்தை வாங்கினீங்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க. விளங்குதா உங்களுக்கு? இதை நடைமுறை ஒன்று செய்யறாங்க. என்னவாம், விக்கிறவன்ல சந்தேகம் வருமாம். இதுக்குத்தான் சொல்ற, சந்தேகம் வராம இருக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் வழிகாட்டி தந்தாங்க. ஏன், இந்த எலும்பு மச்சை இல்லாத மாடு எப்படி பார்க்கிறது, அதுல ஹுபரத் உள்ளவருக்கு தான் பார்க்கலாம், அப்படிதானே? அதனால மாட்டுல நல்ல அனுபவம் உள்ள நம்பகமான ஒருவரை கூட்டிட்டு போய் எத்தனை ராத்தல் இருக்கும் விளையாடிங்கன்னு வாங்கி அறுக்கிறதை அல்லாமல் அறுத்து போட்டு வாங்குற கலாச்சாரம் என்ன இல்லைன்றதையும் என்ன செய்து கொள்ள வேண்டும், தெளிவாக விளங்கி. எனவே மாட்டை வாங்கி மாட்டை அறுப்போம். அது எத்தனை கிலோ இருந்தாலும் சரி, எத்தனை பார்சல் வந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு தேவைன்னா அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிட வேண்டும் என்பதுதான். அடுத்த கட்டம், அந்த மாமிசத்தை பங்கு வைக்கிற நேரம் அல்லாஹ் அல் குர்ஆனில சொல்லும் பொழுது என்ன செய்யுங்க, ஃபைலா வஜபத் ஜுனூபுஹா, அந்த மிருகம் வலப்புறத்தில் அப்படியே சாய்ந்து விட்டால். இது ஒட்டகத்துக்கு சொல்லப்படுறதுதான். நீங்க ஒட்டகத்தை பாருங்க, ஒட்டகத்தை நின்ற நிலையில வச்சுதான் என்ன செய்வாங்க, ஆடு மாடை நம்ம பிரட்டி தானே அறுப்போம், ஒட்டகத்தை வந்து நின்ற நிலையில வச்சு அப்படியே ஒரு கழுத்தை கீச்சி விடுவாங்க.
அது அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே வலது பக்கம் அப்படியே சாயும். அல்லாஹ் சொல்றான், அது அதனுடைய வலப்புறத்தில் சாய்ந்து விட்டால் ஃபகுலு மின்ஹா, நீங்களும் அதிலிருந்து சாப்பிடுங்கள். வ அத்இமுல் கானிஅ வல் முஅ்தர்ர, அல்லாஹ் சொல்கிறான், தேவையுள்ளவர்கள் சிலர் கேட்டு வருவாங்க, அவர்களுக்கும் கொடுங்கள். சிலர் கேட்காம பத்தினித்தனமா இருப்பாங்க, அவர்களுக்கும் கொடுங்கள். இப்படி அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜில சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, நீங்களும் சாப்பிடுங்கள், ஏழை எளியவர்களுக்கும் கொடுங்கள் என்று சொல்றதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். எனவே அந்த அடிப்படையில் உதஹியாவுல நமக்கும் சாப்பிடலாம், சேமிச்சும் வைத்துக் கொள்ளலாம், ஏழை எளியவர்களுக்கும் என்ன செய்யணும், ஒரு பங்கை சேர்த்து விடுவோம் என்று சொன்னால் இதுதான் உதஹியாவுடைய சட்டதிட்டமாக இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மிக முக்கியமா இன்றைக்கு நம்ம அதுக்கு அதிகமாக மாற்று மதத்தவர்களுடைய விமர்சனத்துக்கும் மாற்று மதத்தவர்களுடைய எதிர்ப்புக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், ஆளாகி இருக்கிறோம். அதனால நம்ம கொடுக்கிறது பொதுவாகவே இஸ்லாம் ஒரு அடிப்படையை சொல்லுதுன்னா, நீங்க வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டுவிட்டு அழைக்கப்படுகின்ற அந்த கடவுள்களை ஏசாதீர்கள், அந்த கடவுள்களை திட்டாதீர்கள்ன்றது பொது கட்டளை. வணங்குதா? நம்ம அல்லாஹ்வை வணங்குறோம், அதுக்காக அடுத்தவன் வணங்குற சிலையை ஏசலாமா, அடுத்தவன் வணங்குற கடவுளை திட்டலாமாண்டா வலா தசுப்பு, நீங்கள் ஏச வேண்டாம், நீங்கள் திட்ட வேண்டாம். ஒரு கூட்டம் மாட்ட வணங்குது, ஒரு கூட்டம் மாட்ட மதிக்குது என்று சொன்னா அவர்களுடைய மனசு நோகாத அளவுக்கு தான் என்ன செய்யணும் நம்ம இது இஸ்லாம் காட்டி தந்திருக்கிற வழிமுறை. எனவே நம்ம மாட்ட அறுத்தோமா, இரத்தம் பொதுக்கான்கள்ல விடாம நம்ம என்ன செய்யணும், இரத்தத்தை நம்மட இடத்துளுக்கே மறைச்சிடணும். சில நேரம் உதஹியாவுடைய காலம் வந்தா ரோட் நெடுவ தலைய பார்க்கலாம், ரோட் நெடுவ கால் முள்ள பார்க்கலாம், ரோட் நெடுவ மிருகத்திர தோலை பார்க்கலாம். அல்லாஹு அக்பர். ஒரு கூட்டம் இதை கடவுளா பார்க்குது, ஒரு கூட்டம் இதை மதிக்குதுண்டா, நம்ம அவர்களுடைய மதிப்புக்கு இடம் கொடுக்கணும் இஸ்லாம் சொல்லுது. இந்த சிலர் என்ன செய்வாங்க, கொடுத்தா ரோட் நெடுவ ரத்தம் வடிய வடிய என்னமோ இவங்க மட்டும் தான் உலகத்துல வாழ்றவங்க மாதிரி. அடுத்த மதத்தவன் இருக்கிறான், மதிச்சு நடக்கணும். அடுத்த மனுஷன் மதத்தவனுடைய உள்ளத்துக்கு நோவினை வராத அளவுக்கு நடக்க வேண்டும். இதை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது, காட்டி தந்திருக்கிறது. எனவே எந்த அளவுக்கு பேணுதலாக, எந்த அளவுக்கு அடுத்தவர்களோட மனசுக்கு நோகாம அறுக்கலாமோ அந்த அளவு இந்த சுன்னாவை என்ன செய்யணும், நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே நம்ம தோளாக இருந்தாலும் சரி, தோளை பயன்படுத்தலாம். விளங்குதா? நீங்க ஒரு சில மதரசாக்கள் இருக்குது, ஒரு சில மதரசாக்கள் இருக்குது, ஹஜ்ஜுடைய காலத்துல இந்த தோளை சேர்த்து தான் என்ன செய்வாங்க, அவங்களோட பெரிய கடனை அடைப்பாங்க தெரியுமா? அந்த அளவுக்கு தோலை சேர்த்து காய வச்சேன்னா சஹாபாக்கள் தோலை காய வச்சு எடுத்திருக்கிறாங்க. ரசூலா அதனால சட்டம் கூட சொல்லி கொடுத்தாங்க. நம்மட சமூகம் அதை கணக்கெடுக்கிறதே இல்லை. விளங்குதா? அதுவும் ஒரு பொறுமதியான சொத்துன்றதுனாலதான் கூலியா கொடுக்காதீங்க, சும்மா கொடுங்கண்டாங்க ரசூலுல்லாஹ். எனவே புதைக்கிறதை விட அதை பதனிட்டு அதுல தோலை எடுத்து பயன்படுத்தலுமா, அதுக்கு இஸ்லாம் என்ன செஞ்சிருக்குது, அனுமதி தந்திருக்குது. இன்னைக்கு மதரசாக்கள் இருக்குது, நான் நினைக்கிறேன் குறிப்பாக தென் மாகாண பக்கத்தில் ஒரு சில மதரசாக்கள் இருக்குது. அவங்களுக்கு அறிவிச்சா கூட அவங்க என்ன செய்வாங்க, தோலை எடுத்துக்கிட்டு போய் மதரசாட கடன் அடப்படுறதுக்காக என்ன செய்வாங்க, ஒரு வழியை வகுத்து கொள்வாங்க. எனவே இந்த அமைப்புல நம்ம எந்த ஒரு பகுதியையும் பாதையோரங்கள்ல வீசாம நாகரிகமான முறையில் ஒரு குழிய தோண்டி என்ன செய்யறது, புதைச்சிருவோம் சொன்னா யாருக்கும் தொல்லை இல்லை. விளங்கிடுதா? அடுத்தது ரமதானுடைய காலம் வந்தா பிச்சைக்குரிய மாதம்ன்ற மாதிரி ஹஜ்ஜுடைய காலம் வந்தா பிச்சைக்குரிய மாதம்ன்ற பேரை நம்ம எடுத்து கொடுக்க கூடாது. அதனால என்ன செய்யணும், நம்மளா அறுத்து நம்மளா பங்கையும் வச்சுட்டுறணும். யார் யார் கஷ்டவாளிகளோ யார் யார் ஏழைகளோ அவங்க அவங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம்டா இன்னும் ரகசியமா போயிடும். கேட்டு வர அளவுக்கு என்ன செய்யக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் சொல்றான், நீங்களும் சாப்பிடுங்கள், ஏழை எளியவர்களுக்கும் கொடுங்கள் அல்லாஹ் சொல்றான். அந்த அடிப்படையில் நம்ம அந்த கேட்டு வரவர்களுக்கு கொடுப்போம், விரட்டுறதல்ல. நம்ம சொல்லுவோம், நம்ம உங்களோட வீட்டுக்கு வந்து தாரோம், நம்மளா அவங்களோட வீட்டுக்கு வந்தா இது என்ன செய்யாது, அடுத்தவண்ட மனசை பாதிக்கிற அளவுக்கு இது ஒரு பாரதூரமான ஒரு விஷயமா இருக்காது. எனவே இந்த ஒழுக்கங்களை பேணி நம்ம இந்த வணக்கத்தை செய்வோம் என்று சொன்னால் படைத்தவன் அல்லாஹ்வுடைய விருப்பத்தையும் பெற்றுக் கொள்ளலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக இரத்தம் ஓட்டுவதோ இறைச்சி பங்கு வைப்பதோ நோக்கமல்ல. ஒவ்வொரு மாட்டையும் ஒவ்வொரு ஆட்டையும் அறுக்கிற பொழுதோ இதற்கு பிறகு நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டேன், நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவேன் என்ற ஒரு மனநிலை என்ன செஞ்சு கொள்ளணும், உருவாக்கி கொள்ளணும். இதுதான் குர்பானியுடைய நோக்கம் என்பதை புரிந்து கொண்டு நம்ம எதிர்நோக்க பெருநாளுடைய தினமாக இருந்தாலும் உதுஹியா என்ற வணக்கமாக இருந்தாலும் குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டு முடியுமான அளவு நபிகளாரை பின்பற்றி அந்த வணக்க வழிபாடுகளை செய்து உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக மரணிக்க முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.